Hi, hello friends. I feel very happy to welcome you all for the another video tutorial from Smart Biology Tricks. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஒரு டைட்டில் How to write review of literature. நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர் வீடியோவில் தீசிஸ் எழுதுறதுக்கான ஈஸியஸ்ட் டிப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கோம் இந்த லெக்சர் வீடியோஸில். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ட்ரொடக்ஷன் எப்படி எழுதலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சீக்வன்ஸில் நம்ம ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எப்படி எழுதலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐ எம் டாக்டர் தீபக். Let's start the video. Okay. ஸோ ஒரு தீசிஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபார் இன்ட்ரடக்ஷனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் நம்மளோட தீசிஸில் கண்டிப்பாக ஒரு காம்போனண்ட்டாக இது இருக்கும். எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் அல்லது அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்டடி அப்படின்னு ஒரு காம்போனன்ட் கண்டிப்பாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், இது ஒரே ஒரு ஷீட்டில் நம்ம எழுதியிருப்போம், ஒரு பேஜுக்கு மட்டும்தான் நம்ம எழுதியிருப்போம். வாட் இஸ் த எய்ம் ஆஃப் த ஸ்டடி, நம்ம அந்த ஸ்டடியில் என்ன எய்ம் பண்ண போகிறோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஃப்யூச்சர் சொசைட்டிக்கு அதோட யூஸ்ஃபுல்னஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு 2 பாயிண்டில் சொல்கிறது தான் வந்து எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவாக இருக்கும். இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் பிஹெச்டி தீசஸ், உங்களோட சாப்டர்ஸ் வந்து சில பேர் 4 சாப்டராக பிரிச்சிருப்பீங்க, சில பேர் 6 சாப்டராக பிரிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு சாப்டரோட அப்ஜெக்டிவ்ஸையும் நீங்கள் வந்து இந்த அப்ஜெக்டிவ் எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் பேஜில் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், வாட் இஸ் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், ஸோ அதில் எத்தனை பேஜஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஒரு ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி தீசிஸ் எழுதுறீங்க, இல்லை எம்ஃபார்ம் தீசிஸ் எழுதுறீங்க, இல்லை எம்ஃபில் தீசிஸ் எழுதுறீங்க அப்படின்னா மினிமம் 6 பேஜஸ் இஸ் இனஃப். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பேஜஸ் அதிகமாக எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தீசிஸ் வந்து ஒர்த்து அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஈவன் ஒவ்வொரு காம்பனண்ட்டும் நீங்கள் 2 பேஜஸ் எழுதுனா கூட ஓகே, பட் ஒர்த்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதில் இருக்கக்கூடிய மேட்டர் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரிலவெண்ட்டான பாயிண்ட்ஸை நம்ம எழுதியிருக்கணும். ஜஸ்ட்டு பேஜ் ஃபில்அப் பண்ணுறதோடு இல்லாமல் இன்ஃபர்மேட்டிவான வேர்ட்ஸை பாயிண்ட்ஸை மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா நம்ம தீசிஸே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் பிரைட்டாகவும் இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் பிஹெச்டி தீசிஸ் எழுதுறீங்கன்னா மேக்ஸிமம் 10 பேஜஸ் எழுதுங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்ம ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எழுதணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம மெயின் ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் ஃபாலோடு பை அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்டடி அண்ட் தென் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எழுதுனா போதும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேக்ஸிமம் 10 பேஜஸ் எழுதுனா போதும் பிஹெச்டி தீசஸ்க்கு. அண்டு எம்ஃபார்ம் எனி பிஜி கோர்ஸ் தீசஸாக இருந்ததுன்னா 6 பேஜஸ் இருந்தாலே இனஃப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிடலாம்னா, வாட் இஸ் மீன் பை ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்னா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது என்னென்னா, ப்ரீவியஸ்லி பப்ளிஷ்டு ரிசர்ச் ஆர்டிகல்ஸ். ஆல்ரெடி நம்மளோட ஃபீல்டு ஓரியன்டாக, இப்போ என்னோடய ஃபீல்டு வந்து கேன்சர், என்னோடய ரிசர்ச் ஏரியா வந்து கேன்சர் அப்படின்னா கேன்சரில் இது வரைக்கும் என்னென்ன ரிசர்ச்லாம் போயிருக்கு, வாட் இஸ் கேன்சர் ஜென்ரலி, ஃபஸ்ட்டு கேன்சர் யாருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க, எந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க, என்ன ட்ரக்ஸ் எல்லாமே கேன்சருக்கு நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, யார் எந்த சயின்டிஸ்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ்லி பப்ளிஷ்டு ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட், ஜஸ்ட் ஒரு குமுலேட்டிவ் இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்கிறது தான் வந்து ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எந்த சயின்டிஸ்ட், எந்த ரிசர்ச் ஆத்தர் வந்து அந்த ரிசர்ச் ஒர்க்கை பண்ணாங்க, என்ன ஒர்க் பண்ணாங்க, என்ன மெட்டீரியல்ஸ், என்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்க, என்ன ரிசல்ட் கிடச்சிது. ஸோ இதை மட்டும் தான் நம்ம ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரில் பேராகிராஃபாக மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் என்னோட ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதில் வந்து எப்படி எழுதியிருக்காங்க நீங்கள் பார்த்தாலே நீங்கள் உங்களோட தீசிஸ்க்கு எழுதுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, why we need to collect it. ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் நம்ம ஏன் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே நம்ம ரிசர்ச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டடி பிளான் போடுவோம். ஸோ இந்த ஸ்டடி பிளான் போட்டதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம ஸ்டடி பிளான் போட்டுருவோம். நம்ம ஸ்டடி பிளான் போடுறதுக்கப்புறம் நம்ம ரிசர்ச் எந்த சீக்வன்ஸில் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு பிளான் வேணும், ஒரு மெத்தடாலஜி வேணும். ஸோ அதுக்காக தான் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். நம்மளோட தீசிஸில் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்மளோட ரிசர்ச் வந்து எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபாலோட் பை த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் இருக்கும். ஸோ நம்ம எய்மில் சொல்லியிருப்போம், இந்த ரிசர்ச்லாம் பண்ண போகிறோம், இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணி இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த டாஸ்க்கு ஆல்ரெடி வேறு யாரும் பண்ணியிருக்காங்களா, அது ஓரியன்டாக வேறு ரிசர்ச்சர்ஸ் வேர்ல்டு வைடு நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன, இப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிற ரிசர்ச்சுக்கு ஒர்த்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு
ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரை எழுதுகிறோம். நம்மளோட ரிசர்ச் மற்றவங்களோட ரிசர்ச்லேருந்து எந்த வகையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மற்றவங்களோட ரிசர்ச்சை காட்டிலும் நம்மளோட ரிசர்ச்சுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரோட முக்கியமான சாராம்சம். இது ஏன் நம்ம கலெக்ட் பண்ணணும்னா, இதை கலெக்ட் பண்ணாதான் நம்மளோட டாஸ்க்கு, நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற டாஸ்க்கு ஆல்ரெடி யாராவது பண்ணியிருக்காங்களா, அப்படி பண்ணலை அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூட் மேப் மாதிரி நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் நம்ம ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரை கலெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் யோசிச்சு வச்சிருக்கிற விஷயம். ஸோ அது சரியா அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் மார்க்கை கேட்டுக்கிறேன். இஸ்ன்ட் இட் ஓகே? தென் இன்ட்ரோடக்ஷனுக்கு சொன்ன மாதிரி சப்டைட்டில்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரை ஒரு 10 சப்டைட்டில்ஸாக பிரிச்சுக்கோங்க. இந்த 10 சப்டைட்டில்ஸ்குள்ளே தான் வந்து உங்களோட ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் மொத்தமும் இன்க்ளூட் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நம்மளோட ரிசர்ச் ஏரியா கேன்சராக இருந்தது, கேன்சர் ஃபீல்டில் உங்களோட ரிசர்ச் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சப்டைட்டில் வந்து கேன்சர்னு வச்சுக்கோங்க. கேன்சர்னு வச்சுட்டு கேன்சர்ங்கிறத வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி இருக்குது. அவங்க கேன்சர்னால் என்ன சொல்கிறாங்க, என்ன கேன்சர் வந்து வேர்ல்டு வைடில் லீடிங்காக போயிட்டுருக்கு, ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக மார்பிடிட்டி அதிகமாக கொடுக்குது, மார்ட்டாலிட்டி ரேட் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரிங்கிறத நீங்கள் செக் பண்ணி ஒரு டேட்டா வந்து நீங்கள் ஃபஸ்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேன்சருக்கு கரண்ட்லி என்ன ட்ரக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ரிசர்ச் போயிட்டுருக்கு, நானோ மெடிசன் வச்சு எப்படி கேன்சருக்கு ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க, தென் கேன்சர் டயக்னாசிஸில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் சப்டைட்டில்ஸை நீங்கள் செப்பரேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சப்டைட்டிலுக்கு கீழேயும் ரிசர்ச் ஆத்தர்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறது மூலிமா உங்களோட ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் கம்ப்ளீட்டாக என்ன ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைச்சிரும். ஸோ எகைன் நம்ம இன்ட்ரோடக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணது தான் நம்ம கட் காப்பி பேஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் இஸ் டோன்ட் டூ கட் காப்பி பேஸ்ட். பிகாஸ் பிளாஜரிசம்னு ஒரு விஷயம் இருக்குது, அது நம்ம அதை பற்றி நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வரோம். ஒவ்வொரு ரிசர்ச்சருக்கும் பிளாஜரிசம் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து கண்டிப்பாக அதோட அவேர்னஸ் இருக்கணும். பிகாஸ் பிளாஜரிசம்னால நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கட் காப்பி பேஸ்ட் கண்டிப்பாக பண்ணாதீங்க. இன்னொருத்தவங்களோட மெட்டீரியலை ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களோட தீசிஸில் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிளாஜரைஸ்டு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும். அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. தென் எப்படி நம்ம பிளாஜரிசம் அவாய்ட் பண்ணலாம், இதையும் நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்களோட ஓன் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். அது மூலிமா பிளாஜரிசம் அவாய்ட் பண்ணலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களோட தீசிஸை கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருங்க. ரீகரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிளாஜரிசமே இருக்காது. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்ட்டு கொடுத்து இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் செக்கெல்லாம் பாருங்கள். ஆன்லைன்லேயே நிறையா சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட உங்கள் டாக்குமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா சார்ஜஸ் பேசிஸில் உங்களோட தீசிஸை வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் யூ ஹேவ் டு பே சம் மணி, ஹியூஜ் மணி ஃபார் த கரெக்ஷன். ஸோ அது மாதிரி நிறையா சர்வீசஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணும்னா அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. அந்த கம்பெனிஸில் நீங்கள் கொடுத்தீங்கனாலுமே கூட உங்களோட டாக்குமெண்ட்டை கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு கடைசியாக சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க. எதர் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஜேர்னலுக்கு கூட அனுப்பிக்கலாம். நீங்கள் ஜேர்னலுக்கு உங்களோட மேனுஸ்கிரிப்ட் நீங்கள் அனுப்புறப்ப கூட, இல்லை இந்த தீசிஸை நீங்கள் மேனுஸ்கிரிப்டாக மாற்றி அனுப்புறப்ப கூட அந்த கரெக்ஷன், கிராமட்டிக்கல் கரெக்ஷன் சர்டிஃபிகேட் நாங்கள் பண்ணியிருக்கோம், கிராமட்டிக்கல் கரெக்ஷன் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கரை வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோங்கிற அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு வந்து உங்களோட மேனுஸ்கிரிப்ட் அக்செப்ட் ஆகிறதுக்கு இன்னும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பிளாஜரிசம் செக் பண்ணுறது மூலியமாகவும் உங்களோட ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரோட பிளாஜரிசம் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார்மேட் என்ன மறுபடியும் அப்படி கேட்டிங்கன்னா, நாங்கள் ஜென்ரலாக யூனிவர்ஸ்லி ஃபாலோ பண்ணுற ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட் சைஸ் 12, லைன் ஸ்பேஸ் 1.5. இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சருக்கு. சோர்சஸ் என்னென்ன சோர்சஸ்லேருந்து நீங்கள் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் கலெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ மாடர்ன் வேர்ல்டில் இன்டர்நெட் வேர்ல்டு, ப்ரௌசிங் ஈஸியாக ஃபிங்கர் டிப்பில் நம்ம எல்லா ரிசர்ச் ஆர்டிகல்ஸும் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் கூகுள் இல்லை சயின்ஸ் டைரக்ட் ஏதாவது ஜேர்னலோட ஹோம் பேஜ், பப்ளிஷர்ஸோட ஹோம் பேஜ், பிரிண்டர் ஜேர்னல்ஸ், இந்த மாதிரி எதில் இருந்து வேணாலும் நீங்கள் வந்து சோர்சஸ் நீங்கள் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சருக்கு ஆர்டிகல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஹவு டு ஸ்டார்ட் அ ரிவ்யூ. ஸோ ஒரு ரிவ்யூ எப்படி ஸ்டார்ட் பண்ணும்? ஒரு ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறப்ப எடுத்த உடனேயே நாசா லெவலில் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு லெபார்ட்டரியில் பண்ணிக்கக்கூடிய ரிசர்ச்சை சொல்லி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாக கேன்சர்னால் என்ன அப்படிங்கிற ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போக 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 ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மெத்தடாலஜியை நீங்கள் சொல்ல போனீங்கன்னா உங்களோட தீசிஸை ஒரு சின்ன கத்துக்குட்டி படிக்கிறப்ப கூட அந்த பையனுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். அவன் ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு வருவான். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும், இல்லை வந்து ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் ஆகட்டும், ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்பவுமே ஒரு ஹம்பிளான ஒரு சிம்பிள் சென்டென்ஸில்
ஒரு சிம்பிள் இன்ஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட் த எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரோ இல்லை இன்ட்ரடக்ஷனோட எண்ட்லேயோ கூட நீங்கள் முடிக்கக்குள்ள ஒரு 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 பிக்கஸ்ட்டு ஒரு ரிசர்ச் குரூப்போட ஒரு ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய ஆர்டிக்கலில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களோட தீசிஸ் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கும். ஸோ சப்டாபிக்ஸ் நிறையா யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஒரே பேராகிராஃபாக கண்டினியூஸ் பேராகிராஃபாக எழுதாமல் சப்டாபிக்ஸ் நிறையா போட்டு ஒவ்வொரு சப்டாபிக்ஸ்க்கு கீழேயும் அட்லீஸ்ட் ஆஃப் பேஜ் அது ஃபில்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் வந்து அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் ஃபாலோ பண்ணுங்கள். எய்தர் நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் அந்த இயர் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சப்டாபிக் கீழே ஒரு 10 ஆர்டிக்கலோட ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எழுதிருக்கீங்கன்னா அந்த 10 ஆர்டிக்கலோட இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா அசெண்டிங்கில் இருக்கணும், இல்லாட்டி டிசெண்டிங்கில் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபார்மேட் யூனிவர்ஸாக உங்கள் தீசிஸ் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபார்மேட் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் என்ன ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா, ஸோ எப்பவுமே எண்ட் ஆஃப் த பேராகிராஃபில் ஒரு சைட்டேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த ஆர்டிக்கலோட சைட்டேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்கெட்டில் நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ராமர் எட்டால் ஒரு ராமர்ன்ற ஒரு ஆத்தரோட ஆர்டிக்கலில் நாங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ராமர் குரூப் ஆஃப் ஆத்தர்ஸ், ஒரு ஆர்டிக்கலில் குரூப் ஆஃப் ஆத்தர் இருந்தாங்கன்னா எட்டால் இடிஏஎல்னு கொடுக்கணும். இடிஏஎல்னா குரூப் ஆஃப் ஆத்தர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் ஒரே ஆத்தரா அப்படின்னா ராமர் கமா மட்டும் போட்டால் போதும். பட் இப்போ குரூப் ஆஃப் ஆத்தர்ஸுங்கிறப்ப அந்த ஆத்தரோட ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் போட்டு இடி ஸ்பேஸ் ஏஎல் கொடுத்துருக்கோம். இடிஏஎல் வந்து இட்டாலைஸ் பண்ணியிருக்கணும். ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கணும், நான் இட்டாலைஸாக இருக்கணும். ஸோ ராமர் இடிஏஎல் புள்ளி கமா 2020 அந்த இயர் ஆஃப் ஜேர்னல் பப்ளிகேஷன், அந்த ஆர்டிக்கல் எந்த இயரில் பப்ளிஷ் ஆச்சோ அந்த இயரை கொடுக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட் எப்போ கொடுக்கணும்னா ஒரு பேராகிராஃபோட எண்டில் நீங்கள் ரெஃபரன்ஸை மென்ஷன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் உங்களோட பேராகிராஃப் வந்து ஸ்டார்டிங்லேயே ஆத்தரோட நேமை மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் குமார் எட்டால் அப்படிங்கிற ஒரு ஆத்தரோட இன்ஃபர்மேஷன் ஒரு ஆர்டிக்கலை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா குமார் எட்டால் டாட் ப்ராக்கெட்டில் இயர் இருக்கணும். ஸோ மேலே சொன்ன ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா மொத்த ரெஃபரன்ஸுமே நேம்லேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராக்கெட்டில் போட்டோம். பட் இங்கே வந்து குமார் எட்டால் வந்து நான் இட்டாலைஸில் இருக்குது, அதை நம்ம பாருங்கள். அதே மாதிரி எட்டால் டாட் இயர் மட்டும் நம்ம ப்ராக்கெட்குள்ளே போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் உங்களோட ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரை எழுதுனீங்கன்னா உங்கள் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா எட்டால் 2020 ஹேவ் ஸ்டேட்டட் தட், have examined the, have exerted the, have reported that, have studied, have analyzed, have found, have evaluated the. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் ஒரு என்ன இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ் சொல்லியிருக்காங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் ரீஃப்ரேம் பண்ணிட்டு எழுதுனீங்கன்னா உங்களோட ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் கம்ப்ளீட்டாக உங்களோட ஓன் ப்ராடக்டாக இருக்கும். நீங்கள் எங்கேயுமே நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கலை, இல்லை காப்பி அடிக்கலை, உங்களோட ஓன் ப்ராடக்டாக இருக்கும். இதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இமீடியட்டாக உங்களோட ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரை வித்தின் அ டேயில் கண்டிப்பாக முடிக்க முடியும். ஒரு நாளைக்கு 20 ஆர்டிகல்ஸை ரிவ்யூ பண்ணிங்கனாலே போதும். எம்எஸ்சி ஆர் எம்ஃபார்ம் பிஜி தீசஸ்க்கு மோர் தென் இனஃபாக இருக்கும். 20 ஆர்டிகல்ஸை நீங்கள் வந்து ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரில் எழுதினாலே உங்களுக்கு வந்து அது போதுமானதாக இருக்கும். இந்த டெக்னிக்கை நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் என்னோட ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், என்னோட ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் நான் அதில் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்னுங்கிற டைட்டில் கொடுத்துருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2.1 ஜஸ்ட் ஒரு சப்டைட்டில் கொடுத்துருக்கேன், பைட்டோகெமிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தரை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன், மிர் எட்டால் டாட் கமா, எட்டால் வந்து இட்டாலைஸில் இருக்குது, இயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஹேவ் டெமான்ஸ்ட்ரேட்டட் த குவான்டிடேட்டிவ் பைட்டோகெமிக்கல் அனாலிசிஸ். அந்த ஆத்தர் பண்ண ரிசர்ச் ஒர்க்கை சம்மரைஸ் பண்ணி இந்த ஒரு சின்ன பேராகிராஃப் எழுதியிருக்கேன். ஸோ அதே மாதிரி அடுத்த ஆத்தர் பார்த்தீங்கன்னா சோனி எட்டால், ஸோ 2013 இதில் இருக்குது. ஸோ அவங்க பண்ண ரிசர்ச் ஆர்டிக்கலை சம்மரைஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ அடுத்த ஆத்தர் இதே மாதிரி ஷெய்க் எட்டால் 2013, வேடவுட் எட்டால் 2013, இந்த மாதிரி அசெண்டிங்கில் கொடுத்துருக்கேன். செங்குட்டுவன் எட்டால் 2014, இயர் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங்கில் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 2013, 14 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அடுத்த சப்டைட்டில் வந்துருச்சு, ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ். மூர் எட்டால் 2008 ஹேவ் ஸ்டடிட் ஆன்டிபாக்டீரியல், அந்த வந்து ரிசர்ச்சரோட ரிசர்ச்சை பற்றி சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் 2011 அண்ட் தென் 2012 இந்த மாதிரி அசெண்டிங்கில் சொல்லணும். இல்லை நீங்கள் டிசெண்டிங்கில் தான் சொல்லணும் அப்படின்னாலுமே நீங்கள் டிசெண்டிங்கில் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி யூனிவர்ஸாக நீங்கள் வந்து உங்களோட ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சேதிங்கினியா எட்டால் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனால ப்ராக்கெட்டில் இயர் சொல்லியிருக்கோம். இதே வந்து
ஏதாவது ஒரு பேராகிராஃபோட எண்டில் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மொத்த ரெஃபரன்ஸையுமே நீங்கள் வந்து ப்ராக்கெட்டில் சொல்லணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களோட ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் ஜஸ்ட் வந்து சிம்பிளாக சூப்பர்பாக உங்களால் எழுத முடியும். ஸோ நீங்கள் எங்கேயுமே எந்த ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கிட்ட நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி எங்கேயுமே நீங்கள் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. ஒரு சாஃப்ட் காப்பி நீங்கள் ஒரு ஜேர்னலில் இருந்தோ ஒரு சோர்சஸில் இருந்தோ உங்களோட ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரை காப்பி பண்ண தேவையில்லை. பிளஜரிசமில் மாட்டிக்க தேவையில்லை. உங்களோட ஜஸ்ட் நீங்கள் வித்தின் அ டேயில் ஒரு 10 ஆர்டிகல்ஸை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது மூலியமாகவே ஒரு 2-3 டேஸில் உங்களோட மொத்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரையும் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். Hello friends, I hope you have seen the video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எப்படி எழுதுறதுங்கிறத சிம்பிளான ஸ்டெப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கேன் கொரோனா லாக்டவுன்னால். ஸோ இதுதான் எங்கள் வீடு. இங்கே ஃபுல்லாக மழை பெய்கிற ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மழை பெய்யருக்கு. அதனால் நான் வீட்டுக்கு வெளியே வந்து அமைதியாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தீசிஸ் எழுதுறது ரொம்ப சிம்பிளான மேட்ரு. இப்போ நான் சொல்லியிருக்கிற என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிங்க. ஏதாவது பெட்டர்மெண்ட் தெரிஞ்சதுன்னா எனக்கு ஜஸ்ட்டு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ ஹேவ் என்ஜாய்ட் த வீடியோ. தேங்க்யூ.